எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. த்ரிஷா அவர்களும் முதல்வர் விஜய் அவர்களும், அதாவது அவருடைய பையனும் எதனால் சேர்ந்து வெளியே போகிறாங்க, அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் யார், த்ரிஷா அவர்கள் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவில் இருக்கிறாங்க, இப்படி பல ரகசியங்களை முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே பரவிட்டு இருக்குது. முதல்வர் விஜயுடைய தந்தை அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா குறித்து, த்ரிஷாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் என்ன உறவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்க, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இந்த குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்குது. என்னடா முதல்வர் விஜயுடைய தந்தையே இப்படி சொல்றாரு அப்படின்னு மிக பெரும் அளவுக்கு கொதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. என்ன நடந்திருக்கு, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேயர்களே, ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே கான்ட்ரவர்சியான விஷயமா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களும் த்ரிஷாவும் சேர்ந்து போகிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே பிடிக்காமல் இருக்குது. த்ரிஷா அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கூட சேர்ந்து இருக்கிறது. எந்த ரீலை பார்த்தாலும் சரி, எந்த கான்செப்டை பார்த்தாலும் சரி, எந்த செய்தியை பார்த்தாலும் சரி, கீழே கமெண்ட்டுகள் என்ன போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட்டுகளை போடுறாங்க. த்ரிஷா மற்றும் விஜய் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு கருத்துக்களை போடுறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் சரி, தளபதி விஜய் அவர்களுடைய ஹேட்டர்ஸும் சரி, இருவருக்குமே பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்கள் தளபதி விஜயோட சேர்ந்து வர்றது பிடிக்கவே இல்லை. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப நான் எல்லாருமே எல்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எல்லாருமே ஆசைப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தளபதி விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களை பற்றி சொல்லணும்னா, சுசித்ரா அவர்கள் ரொம்பவே சிம்பிளாக சொல்லியிருக்கிறாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ தடவை வாழ்க்கையில் அவர் தரம் புரண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, எத்தனையோ ஹீரோயின்ஸோடைய வலையில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் சங்கீதா அவர்கள் தான் தளபதி விஜய் அவர்களை சரியாக நேர்கோட்டோட கொண்டு வந்து எந்த ஒரு கான்ட்ரவர்சிலையும் சிக்காமல், எந்த ஒரு தவறான பாதையிலையும் போகாமல் தளபதி விஜய் அவர்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிறுத்தினது சங்கீதா அவர்கள் தான். ஆனால் என்னைக்கு சங்கீதா அவர்கள் இதற்கு மேலே தளபதி விஜய் அவர்களை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தாங்களோ, தனக்கு 1% கூட பாசம் கிடைக்கல அப்படிங்கிறத உணர்ந்தாங்களோ, ஒட்டுமொத்த குடும்பமுமே த்ரிஷா அவர்கள் பக்கம் இருக்குது, தனக்குன்னு யாரும் இல்லை அப்படின்னு உணர்ந்தாங்களோ, அன்னைக்கு தன்னுடைய மகனையும் மகளையும் கூட்டிட்டு லண்டன் போனவங்க தான். அதிலிருந்து இருவரும் பேசலை. ஆனால் அப்படி இருந்தாலும் தன்னுடைய மகளுக்கு இன்னுமே உலகத்திலே பிடிச்சது முதல்வர் விஜய் அவர்கள் தானா. ஆனால் அவங்க இன்னும் அவருடைய தந்தைக்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அமையாமல் இருக்கிறது. அவங்களுடைய மகளாலையும் தாங்க முடியலையா, அந்த ஒரு விஷயம் அவங்க சங்கீதா அவர்களையும் தாங்க முடியலாம். இப்படி இருக்க நேயர்களே, இந்த ஒரு விஷயத்தை பற்றி த்ரிஷாவும் தளபதி விஜய் அவர்களும் சேர்ந்து இருக்கிற விஷயத்தை பற்றி நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தையார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி த்ரிஷா அவங்க ரொம்ப மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, ரொம்பவே அமைதியான பொண்ணு. என் மனைவி சோபனா அவங்க எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் போகணும், எங்கேயாவது போகணும் அப்படின்னா த்ரிஷாவுக்கு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, இருவரும் சேர்ந்து போவாங்க. நாங்கள் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம், சங்கீதா அவர்களுக்கு டைவர்ஸ் வேண்டாம், அப்ளை பண்ணாதம்மா அப்படின்னு நாங்களும் தடுத்து பார்த்தோம். ஆனால் அதை அவங்க கேட்கல, ஒரே விடாப்பொடியாக இருந்து டைவர்ஸை அப்ளை பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் த்ரிஷா அவர்களை பற்றி சோசியல் மீடியாக்களில் கடுமையான விமர்சனங்களை பார்க்க முடியுது. அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க, பண்ணலை, அவங்க பர்சனல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க ஒரு பெண், எந்த ஒரு பெண்ணை பற்றியும் தவறாக பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு தான். அவங்க என்ன பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அடுத்தது. முதல்ல தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. ஒரு பெண்ணை ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளை திட்டாதீங்க, அதெல்லாம் ரொம்பவே நாகரிகமற்ற விஷயம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தையார் சொல்லியிருக்கிறாங்க. நேயர்களே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன? த்ரிஷா அவர்கள் ரொம்பவே நல்லவங்க, தளபதி விஜயுடைய வாழ்க்கைக்கு சப்போர்ட்டாக இருந்து இன்னைக்கு முதல்வராகிற வரைக்கும் கூட இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லைப்பா சங்கீதா அவர்கள் தான் கூட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே தெரிவிங்க. நன்றி.